பஸ் இன்றைக்கி வரலட்சுமி நோன்பு லஞ்சு என்னன்னு பார்ப்போம். மத்தியானத்துக்கு வந்து ரைஸ் பண்ணிட்டேன், சாம்பார் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நெல்லிக்காய் ஊறுகாவும் இந்த சேப்பங்கிழங்கு வறுவலும். சேப்பங்கிழங்கு வேக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் பண்ண போகிறேன். சேப்பங்கிழங்கு முதல்ல வேக வச்சுருக்கேன், வெந்துருச்சு ஓரளவு. இப்போ நான் வந்து பருப்பு அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த சாதம் வடித்த குக்கர்லேயே வச்சிட்டேன். அதில் வந்து சாம்பார் வெங்காயம் போட்டுக்க போகிறேன். அப்புறம் பூண்டு பல் கொஞ்சம் போட்டு போகிறேன். அப்போ தான் கொஞ்சம் வாயு தொல்லை இல்லாமல் இருக்கும், கேஸ் ப்ராப்ளம்லாம் வராது. பூண்டு, அடுத்தது பச்சை மிளகாய் ஒன்று போட்டுக்க போகிறேன். தக்காளி, பச்சை மிளகா, சீரகம் கண்டிப்பாக போட்டாகணும். பெருங்காயத்தூள் கண்டிப்பாக போட்டாகணும். வெந்தயம் போட்டு பண்ணால் சாம்பார் ரொம்ப நேரம் கெடாமல் இருக்கும், குளிர்ச்சியும் உடம்புக்கு. மஞ்சத்தூள் போடணும். இவையெல்லாம் சாம்பாருக்கு தேவையான பொருட்கள். இது நல்லா வெந்த பிறகு காயை வேக வச்சுட்டு தாளித்து போட்டு புளி ஊற்றி தாளித்து வச்சிட வேண்டியது தான். இதுதான் சாம்பாருக்கு தேவையான பொருட்கள். கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட்டு போட்டு உப்பும் போட்டு வேக வச்சிடலாம் ஒரு ஸ்டவ்வில். பருப்பு வெந்துருச்சு, இது வேகட்டும். மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு வேக வச்சுப்போம். சேப்பங்கிழங்கு நல்லா வந்துருச்சு. இந்த தோலை உரித்து எடுத்துக்கிட்டேன். இதை ரவுண்டாக கட் பண்ணிப்போம். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். இதை பாருங்க. சால்ட்டு போட்டுக்கிட்டேன். கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் போட்டுப்போம். அடுத்தது அரிசி மாவு கொஞ்சம் போட்டுப்போம், மிக்ஸ் பண்ணிப்போம். கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் அது போட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். கொஞ்சமாக புளி கரைசல் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வச்சுருவோம். எண்ணெயில் போட்டு வறுத்துடலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதையும் காயெல்லாம் வெந்துருச்சு, இதில் அப்படியே ஊற்றிடுவோம். காயெல்லாம் அந்த பருப்புலேயே போட்டுட்டேன். சாம்பார் பொடி கொஞ்சம் போடணும். சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன். இனிமேல் தாளித்து போடணும். அடுத்தது புளியை கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இப்போ சாம்பாரை தாளித்து போட்டால் போதும். சுவையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. தாளிச்சிடலாம். காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கடுகு, வெந்தயம், சீரகம் எல்லாம் போட்டேன். கடுகு பொடிட்டோம். சாம்பார் வெங்காயத்தை போட்டு தாளிச்சிட்டு சாம்பாரில் போட்டு வேண்டியது தான். நல்லா வதக்கணும். இந்த சாம்பாரில் கொட்டிட வேண்டியது. கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். இது நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு இதை அப்படியே சாம்பாரில் ஊற்ற வேண்டியது தான். சுவையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் வந்து இந்த சேப்பங்கிழங்கு வறுக்க போகிறேன். இதை வறுத்துட்டு அதுக்கப்புறம் நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ண போகிறேன். ரெடிமேட் நெல்லிக்காய் ஊறுகாய். இன்றைக்கி லஞ்சு இதுதான். சாம்பார் தாளிச்சாச்சு. சேப்பங்கிழங்கு வறுக்க போகிறேன். நல்லா எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். சாம்பாருக்கு இதுதான் எங்களுக்கு தொட்டுக்க சைட் டிஷ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது வந்து நெல்லிக்காய் ஊறுகாய் வேறு பண்ணணும். இன்ஸ்டன்ட் நெல்லிக்காய் ஊறுகாய் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சேப்பங்கிழங்கு நம்ம சிக்கன் 65 மசாலாத்தூள் கூட இதுக்கு போட்டுக்கலாம். நான் வந்து குழம்பு மிளகாத்தூளும் சால்ட்டும், கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, காஷ்மீரி சில்லி பவுடர் இவ்வளோ தான் போட்டிருக்கேன். போட்டு கொஞ்சம் புளியும் ஊற்றினேன். அப்போ நல்லா புளிப்பு, காரம், உப்போடு இருக்கும். சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுட்டு அடுத்த நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ணணும். நம்ம அவிச்சு தான் வச்சுருக்கோம், அதனால் சீக்கிரமாக வெந்துடும்.